அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கூட, அதனால சென்செக்ஸும் பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டியும் இருக்கு, சென்செக்ஸும் இருக்கு, ரெண்டுமே பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டேட்டாஸ் பொசிஷன் டேட்டா யார் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துருவோம். ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் 3,46,000 கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. 2,34,000 கான்ட்ராக்ட் நேற்று செல்லுக்கு அவங்க சேஞ்ச் ஆயிருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் பாருங்க, 83,000 கான்ட்ராக்ட் முன்னாள் ஆல்ரெடி பையில் இருந்தாங்க. நேற்று 1,41,000 கான்ட்ராக்ட் எகைன் மறுபடியும் பையில் வந்திருக்காங்க. எஃப்ஐஏ 4,49,000, 93,000 கான்ட்ராக்ட் நேற்று பைக் வந்திருக்காங்க. அப்போ இங்க இந்த சினாரியோ சேஞ்ச் ஆக ஆக மார்க்கெட்டு அப்போ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இன்னும் டாமினேட்டு 3 லட்சம் ரீட்டைல் ட்ரேடர் தான் அதிகமாக பையில் இருக்காங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை விட டபுள் மடங்கு பையில் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க ஃபுல்லாக வெளியே போய் செல்லுக்கு மாறினா தான் மார்க்கெட் நல்லா மட்டும் அப்சைட் ரேலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு அடிஷ்னல் டூல் தான். இதை வச்செல்லாம் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம மேக்ஸ் படி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம், அதுபடி தான் எடுப்போம். அதே போல் இந்த யூடியூப்பில் நம்ம கொடுக்குற சப்போர்ட் இண்டஸ்ஸோ இந்த வேல்யூஸ் இது எல்லாமே நீங்கள் டோட்டலாக பிளைண்டாக நம்பக்கூடாதுங்க. யார் தான் இருந்தாலும் சரி, என்னதாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியா இருக்குன்னா மட்டும் பயன்படுத்துங்க, இல்லையா பயன்படுத்தாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றதும் நம்பாதீங்க. புரிதுங்களா? நீங்க படிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது அப்பதான் ட்ரேட். உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி மேக்ஸ் ஆப் சொல்லி கொடுத்தாங்கன்னா கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது சரியா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்க, அப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு இதுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்துருவோம், அப்புறமா சென்செக்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 25,900 கால் 118 rupeesக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் ஃபால் ஆகும். அதுவே அதை பிரேக் பண்ண சப்போர்ட்டா மாறினா மார்க்கெட் அப் ஆகும். அப்போ 118 இந்த பிரைஸ் இருக்கும்போது நீங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? அதே இதுக்கு மேலே போனாலும் ஒரு வேலையில் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பி ஆகணும், ஆறு அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகும். அதே போல தான் கீழே வந்தாலும் ஒரு வேலையில் சப்போர்ட் எடுக்கணும், ஆறு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸை மாதிரி கீழே போகணும். அது போல் 1000 பாயிண்ட் ஏறணும்னா எப்படி ஏறும் மேக்ஸ் நம்மகிட்ட இப்போவே இருக்கணும் கால்குலேஷன். லைவ்லாம் இதை பாரு, ஓப்பன் பாரு, பேட்டர்னை பாரு, அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. மேக்ஸ் சம் ரூல்ஸ், என்ட்ரி, எக்ஸிட்ஸ், டார்கெட்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ நிஃப்டி இந்த 25,900 கால் 118க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா இறங்கும், ஏறும், இறங்கும், ஏறும், இறங்கும், ஏறும். ஆனால் மார்க்கெட்டு சார் இந்த 118 ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் ஃபால் தான் ஆகும். ஆனால் ஏறுறதுக்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். 118க்கு மேலே இருந்தால் தான் நல்ல நிஃப்டியில் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது நிஃப்டி. சென்செக்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 0 to 0 கால் பண்ணுவீங்க. அது எந்த டைமில் எடுக்கணும், என்ன பிரீமியத்தில் எடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த டைமில் அந்த இடத்துல வரும்போது மட்டும்தான் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். 0 to 0 கால்லாம் மொத்தமாக போய் எல்லா நாளெலாம் பண்ணிட்டு அது எக்ஸ்பைரி டேல மட்டும் தான் பயன்படுத்தணும். அந்த 5 ரூல் 0 to 0 காலுக்கான 5 ரூல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 0 ஆகும் தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் முதலீடு பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்களா? அதனால நம்ம படித்து ஆராய்ந்து தான் ட்ரேட் பண்ணணும். யாரை சொல்றாங்க நம்பாதீங்க. சரி, சென்செக்ஸ் 83,800 புட்டு 222 222 ரூபாய்க்கு சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் ஆகும். அதே அது 222 ரூபாய்க்கு உடைச்சி அது ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகும். சென்செக்ஸ் அப் ஆகும். ஓகேங்களா? அதே சேம் நிஃப்டிக்கு என்ன ரூலோ அதே ரூல் தான். இதுக்கு மேலே போய் ஒரு வெளியில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பி ஆகணும், அது அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகணும். கீழே வந்தாலும் சப்போர்ட் எடுத்து திரும்பி மேலே போகணும். அது எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான். சென்செக்ஸ், மிட்காப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எனி இண்டெக்ஸ் நம்ம பயன்படுத்துவோம் மேக்ஸ். புரியுதுங்களா? அதே போல் இதில் ஃபால்ஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலே தான் இந்த இதுக்கு மேலேயே இருக்கும், டக்குன்னு கீழே இருக்கும், கீழே இருக்கும், டக்குன்னு இருக்கும். இதெல்லாம் ஃபால்ஸ் ட்ராப் பண்ணி நம்ம மேக்ஸில் கண்டுபிடிச்சு நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். அப்போது மேக்ஸ் சார்ந்து மார்க்கெட் இயங்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன நியூஸ் எது வருதுன்னே நமக்கு தெரியாது. ஆனால் இப்போவே நம்ம இது சொல்கிறோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இதில் இருக்கும் அப்படிங்கிற. அப்போ மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து தயவு செய்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.